ஆதி சக்தி பார்வதி தேவி மலையனூர் அங்காள அம்மனா வலம் வராங்க. ஒவ்வொரு வருடமும் மாசி சிவராத்திரி அன்று மகா மயான கொள்கை பூசை நடக்குது. மயான கொள்கை பூசையோட பிறப்பிடமே மேல்மலையனூர் தான் என்றாங்க. அப்படி என்ன அங்கு நடக்குதுன்னு மயான கொள்கை பூசை பற்றியும் சரஸ்வதியோட சாபம் பெற்று பூமிக்கு வந்து அங்காள அம்மனாக மாறிய பார்வதி தேவி பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் பட்டனை அழுத்திடுங்க. முக்கியமாக வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழு வீடியோவில் நாங்கள் சொல்கிறது தெளிவாக விளங்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமான் போலவே பிரம்மாவுக்கும் 5 தலை இருந்திருக்கு. பிரம்மாவோட ஆணவத்தால் ஒரு தலையை சிவனோட கைகளால் வெட்டி இருப்பார் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆணவம் கொண்ட பிரம்மதேவர் சந்தோபி சந்தரர் என்ற 2 அரக்கர்களின் கொடுமையிலிருந்து தேவர்களை காப்பாற்ற ஒரு வேள்வி நடத்தியிருப்பார். அந்த யாகத்திலிருந்து திலோத்தமை என்று அழகிய மங்கை தோன்றியிருப்பாங்க. திலோத்தமையின் பேரழகை மயங்கிய அரக்கர் கூட்டம் அந்த பொண்ணுக்கு பின்னாடியே போயிருக்காங்க. பிரம்மதேவரும் அந்த பெண்ணோட அழகில் மயங்கி அந்த பொண்ணுக்கு பின்னாடியே போயிருப்பார். திலோத்தமை கைலாயத்தை நோக்கி போனதும் பிரம்மதேவரும் கைலாயத்துக்குள்ளே போயிருக்காரு. பார்வதி தேவி 5 தலையுள்ள பிரம்மதேவரை தூரத்திலிருந்து பார்த்து சிவபெருமான் என்று நினைத்து சுவாமி என்று அழைக்கவே, இதை கேட்டதும் பிரம்மன் ஆணவத்தில் அனைத்து உணர்ந்த பார்வதி தேவிக்கு தனது கணவன் யாரென்று கூட தெரியவில்லையே என்று சொல்லி சிரிப்பார். இதனால் கோபம் கொண்ட பார்வதி தேவி சிவபெருமானிடம் சென்று பிரம்மரின் ஆணவத்தை போக்க அவரின் 5 தலைகளில் ஒன்றை வெட்டுமாறு கூறுறாங்க. சிவபெருமான் பிரம்மரை அழைத்து நடந்த விஷயத்திற்காக மன்னிப்பு கேட்குமாறு சொல்றாரு. ஆனா ஆணவத்தில் பிரம்மன் சிவபெருமானோட பாதம் புரிகிறாரு. கோபம் கொண்ட மகாதேவர் பிரம்மரின் 5 தலைகளில் ஒன்றை கைகளால் வெட்டுகிறார். வலிகளால் துடித்த பிரம்மதேவர் சிவபெருமானை பார்த்து, கிள்ளிய தலை உன் கையிலே ஒட்டிக்கொள்ளட்டும், உனக்கு வழங்கும் உணவுகளை அந்த தலையை தின்றுவிடும், நீ பித்தனாய் அலைவாய் என்று சாபம் விடுகிறார். தன் கணவனின் இந்த நிலைமைக்கு காரணமான பார்வதி தேவியை பார்த்து கலைமகளான சரஸ்வதி, நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியாய் மாறி கொக்குரகை தலையில் சூடி கஞ்சல் ஆடை அணிந்து திரிவா என்று சாபம் கொடுக்குறாங்க. பிரம்மன் சரஸ்வதி சாபப்படி சிவபெருமானும் பார்வதி தேவியும் பூலோகத்திலே எல்லா இடங்களிலும் அலைந்து திரிகிறாங்க. பார்வதி தேவி கடைசியாக திருவண்ணாமலை சென்று அங்கு இருக்கின்ற ஒரு புனித தீர்த்தத்தில் நீராடியவுடன் பார்வதி தேவியுடைய வயதான தோற்றம் நீங்கி பழைய நிலைமைக்கு மாறுறாங்க. அதுக்கு அப்புறமா மலையனூருக்கு போகிறாங்க. இரவு நேரம், அதனால் தாயனூர் என்ற கிராமத்தில் ஏரிக்கரை மேலே தங்குறாங்க. விடிந்ததும் குளிச்சுட்டு மேல்மலையனூருக்கு போக முடிவு எடுக்காங்க. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தன்னோட கழுத்தில் இருந்த ஆரத்தை கலட்டி வைக்காங்க. அந்த ஆரம் ஒரு அழகிய மங்கையாக மாறி பார்வதி தேவியை வணங்கி இருக்கு. அந்த பெண்ணிற்கு ஆசி வழங்கிய பார்வதி தேவி, இதே இடத்துல நீ முத்தாறு அம்மனாக எல்லோருக்கும் அருள் புரிவா என்று ஆசீர் வழங்கி விட்டு பின்பு மலையனூருக்கு புறப்படுறாங்க. பிரம்மாவோட 5வது தலையை வெட்டியவுடன் சிவனாருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து விடுகிறது. வெட்டிய பிரம்மனின் தலை சிவனாரின் கைகளிலேயே இருந்திருக்கு. அம்பிகையானவள் பிச்சை போட்டு அந்த பிச்சையை ஏற்கும் போது எந்த ஊரில் மண்டையோடு அகலுகிறதோ அந்த ஊரில் தான் சிவனின் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் என்று தெரிஞ்சுக்கிட்ட ஈசன் ஒவ்வொரு ஊராக சென்று ஒவ்வொரு சுடுகாட்டிலும் கபாலத்தில் பிச்சை வாங்கி வந்து இருக்காரு. மேல்மலையனூர் முன்னொரு காலத்தில்
மலையரசன் பட்டினம் என்று அழைக்கப்பட்டு இருக்கு. அங்க மலையரசன் என்கின்ற அரசன் ஆட்சி புரிந்து வந்திருக்கான். அரண்மனை பூங்காவனத்தில் புற்று உருவாய் பார்வதி தேவி வசித்து வந்து இருக்காங்க. அங்கு காவல் புரியும் மீனவர் குலத்தைச் சேர்ந்த ஒருவர் புற்றிற்கு மஞ்சள் குங்குமம் பூசி பூசை செய்து வந்திருக்கார். அந்த விஷயம் மன்னனோட காதுக்கு எப்படியோ போயிருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மன்னன் அந்த புற்றை இடிக்குமாறு கட்டளை பிறப்பிக்கிறாரு. மீனவர்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் அந்த புற்றை உடைக்க கடப்பாறையை ஓங்கியவுடன் பூதகணங்கள் தோன்றி மன்னனையும் மீனவனையும் விட்டு மிச்ச எல்லாரையும் மறையச் செய்துள்ளனர். இதனால தன்னோட தப்ப உணர்ந்த மன்னன் அந்த புற்றின் காலடியில் விழுந்து தன்னை மன்னிக்குமாறு வேண்டி இருக்கார். அதிலிருந்து பூங்காவனத்து அம்மனாக பார்வதி தேவி தோன்றி ஈசனின் சாபத்தை போக்கவே யாம் இவ்விடத்தில் வந்தோம் என்றும் தம்மை நம்பி வருவோருக்கு ஆசி வழங்குவோம் என்றும் மன்னருக்கு ஆசீர்வாதம் வழங்குறாங்க. அன்றிலிருந்து மீனவர் இன மக்களே இந்த கோவிலில் வழிபாடு செய்து வாராங்க. பார்வதி தேவி புற்று உருவத்தில் மலையரசன் கோட்டையில் இருக்காங்க. அங்க போனா உங்க சாபம் நீங்கும் என்று மகாவிஷ்ணு சிவபெருமானிடம் சொல்லுகிறாரு. அதன்படி எல்லா இடங்களிலும் அலைந்து திரிந்த சிவன் மேல்மலையனூருக்கு வாராரு. சிவபெருமான் வந்தவுடன் அவரை சுடுகாட்டில் தங்க வைத்துவிட்டு நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல் கொழுக்கட்டை ஆகியவற்றை நன்றாக பிசைந்து 3 சிவலிங்கங்களாக ஆக்கிக்கொள். முதல் கபாலத்தை சிவபெருமான் கையில் உள்ள திருவோட்டிற்கு போடு, அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடும். இரண்டாவது உருண்டையை போடு, அதையும் பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடும். மூன்றாவது உருண்டையை போடுவது போல பாவனை செய்து கீழே போடு. உணவின் சுவையில் மயங்கிய பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிட துவங்கும். அப்போது நீ ஆக்ரோஷமாக எழுந்து உன் வலது காலால் அந்த தலையை மிதித்து விடு என்று மகாவிஷ்ணு ஆலோசனை சொல்லி இருக்கார். மகாவிஷ்ணு சொன்னபடி செய்ய பார்வதி தேவியும் சம்மதிக்கிறாங்க. பார்வதி தேவி தங்கி இருந்த இடத்துக்கு வந்த சிவபெருமான் தாயே பிச்சாந்தி என்கிறார். பிச்சை கேட்கிறார். வந்து இருப்பது தன் கணவன் தான் என்று உணர்ந்த பார்வதி தேவி என் மகன் விநாயகரை அழைத்து உன் தந்தையை பாதுகாப்பாக வைத்துக்கொள், நீ உட்கார்ந்தால் தூங்கி விடுவாய் என்று கொண்டே காவல் புரி என்கிறார். அதன்படி விநாயகரும் காவல் நின்று இருக்கார். சிவபெருமானுக்கு உள்ளே சென்ற பார்வதி தேவி தன் அண்ணன் கூறியவாறு 3 கபாலங்களை தயார் செய்து வைத்து விடுறாங்க. அப்படியே 3 உருண்டைகளையும் தயார் செய்து விட்டு சிவபெருமான் தங்கியிருக்கும் அறைக்கு வந்து சுடுகாட்டில் தங்கியிருக்குமாறும் காலையில் வந்து பார்ப்பதாகவும் கூறுறாங்க. சுடுகாட்டில் தங்கியிருந்த சிவபெருமான் அங்கு இருந்த சாம்பல்களை உடலெல்லாம் பூசிக்கொண்டு தூங்குகிறார். மறுநாள் காலையில் 3 கபாலங்கள் கொண்ட தட்டை தூக்கி கொண்டு மயானத்திற்கு போறாங்க. அங்கு மகாவிஷ்ணு கூறியபடியே முதல் உருண்டையை பிரம்ம கபாலத்திற்குள் போடுறாங்க. அதை பிரம்மாவின் தலை சாப்பிட்டு விடுகிறது. இரண்டாவது உருண்டையை போடும்போது அதையும் அந்த தலை சாப்பிட்டு விடுகிறது. மூன்றாவது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறக்குறாங்க. உணவின் சுவையில் மயங்கிய பிரம்ம தலை தன் நிலையை மறந்து சிவபெருமான் கையை விட்டு கீழே இறங்கியதா. உடனடியாக பார்வதி தேவி ஆங்கார உருவம் கொண்டு பிரம்ம கபாலத்தை தனது காலால் மிதிக்கிறாங்க. பார்வதி காலால் மிதிக்கப்பட்ட பிரம்ம கபாலம் விஸ்வரூபம் எடுத்து விண்ணை நோக்கி பறக்க தயாராயிருக்கு. இதை பார்த்த பார்வதி தேவி அதற்கு மேல் விஸ்வரூபம் கொண்டு தனது வலது காலால் பிரம்ம கபாலத்தை மிதிக்க பிரம்மாவின் கபாலத்தை பிரம்மஹத்தியோடு சேர்த்து அழுத்தி தனது வலது காலால் மிதித்து அழிச்சிடுறாங்க. பார்வதி தேவி நகோர கோபத்தை பார்த்த மகாவிஷ்ணு பார்வதி தேவியை பூமிக்குள் தள்ளி மறைத்து விடுகிறாராம். சற்று நேரத்தில் சுயம்பு உருவாக ஒரு புற்று உருவாகி அதற்கு மேல் ஒரு நாகமும் குடிக்கொண்டதாக தல வரலாறு சொல்லி இருக்கு. இந்த நாகத்தோட படம் சுருங்காம பல யுகங்களாக இருந்ததாக
கலியுகத்தில் தேவர்கள் அனைவரும் தேர் உருவத்தில் வந்து வணங்கியதுடன் நாகத்தின் படம் சுருங்கி உள்ளே சென்று அங்காள அம்மனாக அமர்ந்ததாகவும் கோவில் தல வரலாறுகள் கூறுகின்றது. மாசி மாதம் மகா சிவராத்திரிக்கு மறுநாள் அமாவாசையன்று அம்பிகை பூரண பலுவோடும் பலத்தோடும் இருப்பதாகவும் அன்று அனைத்து மூலாதார சக்திகளுக்கும் முதலான அங்காளி அன்று சுடுகாட்டில் ஆவிகள் பூதங்கள் ஆன்மாக்களுக்கு சூறை இறைப்பதாகவும் சொல்றாங்க. இதுதான் மயான கொள்கை என்று சொல்லப்படுகிறது. சூறை இறைப்பது என்றால் இந்த இடத்துல உணவளிப்பது என்று சொல்றாங்க. உலகெங்கும் சுற்றி அலைந்த சிவபெருமான் மேல்மலையனூருக்கு வந்த தினம் மாசி மாத மகா சிவராத்திரி அன்று அம்பிகையானவள் பிரம்ம கபாலத்திற்கு முதல் உணவிட அது சாப்பிடுகிறது. இரண்டாவது உணவிட அதையும் சாப்பிடுகிறது. மூன்றாவது உணவு இடுவது போல பாவனை செய்ய உணவின் சுவையில் மயங்கிய பிரம்ம கபாலம் கீழே இறங்கி வருகிறது. மூன்றாவது உருண்டையை பார்வதி தேவி சுடுகாட்டில் சூறையாக இறத்துவிட சிவனை பற்றி இருந்த பிரம்மகத்தி அந்த சூறையை சாப்பிட கீழிறங்கிய போது சிவன் அங்கே இருந்து தாண்டி ஓடி தாண்டி ஈஸ்வரராக அந்த ஊரிலே அமர்ந்திருக்கார். அதுக்கப்புறமாக சிதம்பரம் சென்று ஸ்படிக லிங்கமாக அமர்ந்தார் என்று அங்காளம்மன் கோவில் வரலாறுகள் சொல்கிறது. அடுத்து மேல்மலையனூர் ஊரில் நடக்கும் மயான கொள்கை பூசை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மயானத்தில் நடத்தப்படும் கொள்கை என்று சொல்லப்படுவதால் கொள்ளை திருட்டு என்று அர்த்தம் கிடையாது. தீயவைகளை அழித்து நன்மைகளை நிலைநாட்டுவதாக அர்த்தம். மாசி மாதம் சிவராத்திரி அன்று நண்பகலில் தொடங்குகிறது இந்த நிகழ்வு. புதிதாய் எரிந்த பிணங்களில் சாம்பல் மண் ஆகியவற்றால் 4 மீட்டர் நீளத்தில் பார்வதி அம்மன் படுத்தி இருப்பது போல உருவம் செய்து அதற்கு மாலை பூவால் செய்யப்பட்ட கரகம் சூடி இரவு முழுவதும் அம்மன் ஊர்வலம் நடக்குமாம். அதற்கு விடியற்காலையில் மயானத்திற்கு எடுத்து போய் அம்மனுக்கு கண் திறந்து பம்பைக்காரர்கள் பாட்டு பாடுவார்களாம். காலையில் பூசாரி 16 கரங்கள் கொண்டு அம்மனை அலங்கரித்து சிம்ம வாகனத்தில் ஏற்றுவாராம். ஒரு குறிப்பிட்ட குலத்தைச் சேர்ந்த ஆண்மகன் ஒருவருக்கு புடவை கட்டி சிகப்பு வர்ணம் பூசி அம்மனாக அலங்கரித்து தீச்சட்டி ஏந்தி வலம் வருவாங்களாம். சேவல் பலி பூஜை ஊர்வலம் முடிந்த பிறகு பூசாரி ஒப்பனை எல்லாம் செய்த பிறகு படுத்திருக்கும் அம்மன் மேலே ஆக்ரோஷமாக வந்து விழுவாராம். சிவனாரின் முதல் மனைவி சகியோட உடல் பாகங்கள் விழுந்த இடங்களை சக்தி பீடங்களாக சொல்றாங்க. அந்த வகையில் அம்பிகையோட வலது கைபுஜம் விழுந்த இடம் மேல்மலையனூர் என்று சொல்லப்படுகிறது. மேல்மலையனூர் தான் ஆதிசக்தி பீடம் என்றும் சொல்றாங்க. ஆனால் பெருமளவு காசி அன்னபூரணியால் தான் சிவனின் பிரம்மகத்தி தோஷம் நீங்கியதாக அந்த கோயில் தல புராணத்தில் சொல்லப்படுகிறது. மேல்மலையனூரில் ஒவ்வொரு மகா சிவராத்திரியின் போது இப்படிப்பட்ட சிறப்பான மயான கொள்கை நிகழ்வு பூஜை நடைபெற்று சிவனோட தோஷம் நீங்குவதாக சொல்றாங்க. இதில் எது உண்மை என்று உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.